அடுத்ததாக எண் 30 6ஆம் வகுப்பு A1 பிரிவை சேர்ந்த எம் சைலேஷ் தன் செம்மொழியால் பேச வந்திருக்கிறார். இங்கு இருக்கும் மாணவ செல்வங்களே, என்றும் தெய்வமாக பார்க்கும் ஆசிரியர்களே, என் உயிர் தோழர்களே, பள்ளியின் தூணாக இருக்கும் தலைமை ஆசிரியர்களே, என் இனிய வணக்கங்களை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நான் விரும்பும் பாரதம். இந்தியா எனது தாய்நாடு. ஆனால் நான் விரும்புவதற்கான காரணம் இதுவல்ல. உண்மையில் அது நேசிக்கப்படுவதற்கு தகுதியானது. இந்தியாவில் நாங்கள் 4 வானிலைகளையும் அனுபவிக்கிறோம்: குளிர்காலம், கோடை, வசந்த காலம் மற்றும் இலையுதிர் காலம். இந்தியாவில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு வகையான நிலப்பரப்புகளும் உள்ளன. மலைகள், ஆறுகள் மற்றும் பசுமையான வயல்கள். இந்தியாவின் கலாச்சாரம் மிகவும் வேறுபட்டது. நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து மக்கள் இங்கு வாழ்கின்றனர். இந்தியாவை நான் நேசிக்கிறேன், ஏனென்றால் அது எனக்கு மிகவும் பாதுகாப்பு, நிலம், நீர், உணவு, தங்குமிடம் மற்றும் பலவற்றை கொடுத்துள்ளது. இந்தியாவின் வரலாறை கூறுகிறேன். 300இல் அசோகரால் கட்டப்பட்ட மத்திய பிரதேசம் மாநிலத்தில் உள்ள சாஞ்சி ரூபம் போன்ற 40,000 ஆண்டுகளுக்கு முந்தைய நடு இந்தியாவில் உள்ள பிம்பெட்கா என்னும் இடத்திலும் வேறு இடங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளது. தெற்காசியாவின் முதல் நிரந்தர குடியிருப்புகள் சுமார் 9,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றின. உலகின் மிக பழமையான நாகரிகங்களுள் ஒன்றாக 6000 தொடக்கம் 1900 வரை உச்ச நிலையிலிருந்து சிந்துவெளி நாகரிகமாக வளர்ச்சி அடைந்தது. இந்தியாவின் பொருளாதாரத்தை கூறுகிறேன். விடுதலைக்கு பிற்பட்ட காலத்தின் பெரும் பகுதியில் இந்தியா தனியார் தொழில் முயற்சிகளிலும் வெளிநாட்டு வணிகம், வெளிநாட்டு முதலீடு போன்ற துறைகளிலும் இறுக்கமான அரசு கட்டுப்பாட்டுகளை கொண்டு ஒரு சோசலிசம் அணுகுமுறையை கடைபிடித்து வந்தது. ஆயினும் 1991ஆம் ஆண்டு பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் படிப்படியாக அதன் சந்தைகளை திறந்துவிட்டதோடு வெளிநாட்டு வணிகம், முதலீடு என்பவற்றின் மீதான கட்டுப்பாட்டுகளை தளர்த்தி வந்தது. மத்திய மாநில அரசுகளின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறைந்துள்ளதோடு 1991 மார்ச் மாதத்தில் 5.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்து வெளிநாட்டு நாணயமற்ற ஒதுக்கம் ஜூலை 2008இல் 308 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. பல்வேறு அரசியல் சர்ச்சைகளுக்கு மத்தியிலும் அரசு நிறுவனங்களை தனியார் மையப்படுத்தலும் வேறு நிறுவனங்களை தனியார் மற்றும் வெளிநாட்டு பங்களிப்புக்காக திறந்து விடுவதும் தொடர்ந்து வருகிறது. நன்றி. ஐக்கிய மனதுடன் மக்கள், ஒற்றுமையான தேசம், ஓயாது உழைக்கும் கரங்கள், ஔடதமா இறையாண்மை, இதுவே நான் விரும்பும் எதிர்கால இந்தியா என்று பேசிச் சென்ற மாணவன் எம் சைலேஷிற்கு நன்றி.